வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஆட்சி அமைக்க ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் அழைப்பு. தமிழக முதல்வராக தாவேகா தலைவர் விஜய் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு. 2 காரணங்களுக்காக மட்டுமே தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வெளியிலிருந்து வழங்கியிருக்கின்றோம். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விவரிப்பு. விஜய் ஆட்சி அமைக்க ஐயுஎம்எல் ஆதரவு அளித்த நிலையில் தாவேகா பலம் 120 உயர்வு. மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யும் தொழிலாளர் ஆய்வாளரின் உத்தரவுக்கு எதிராக மின்வாரியம் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுக்கள் தள்ளுபடி. புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க அனுமதி கோரி ஆளுநரிடம் கடிதம். முதல்வராக 13ஆம் தேதி பதவியேற்கிறார் ரங்கசாமி. மேற்கு வங்க முதல்வர் பதவியேற்பு விழாவில் பாஜகவின் 98 வயது தொடரின் காலில் விழுந்து ஆசி பெற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழக பாஜகவின் மோசமான தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று நயினார் நாகேந்திரன் பதவி விலக வேண்டும். தமிழக பாஜக மாநில முன்னாள் செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் அறிக்கை. மன்னார்குடி அமமுக எம்எல்ஏ கடத்தப்பட்டதாக ஆளுநர் ஆர்வி அர்லேக்கரிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் புகார். ஐஏஎஸ் அதிகாரியின் விருப்ப ஓய்வில் முறைகேடு, அசல் ஆவணங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. எனது ஒப்புதலுடன் கடிதம் கொடுக்கப்பட்டதாக கூறி குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கின்றனர். டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்கதாக தமிழக ஆளுநர் கண்டித்து மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் திமுகவினரிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தால் பரபரப்பு. விபிஜி ராம்ஜி திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.